என்று சொன்னாங்களாம். அப்படி வருகின்றது புராணத்துல. காஞ்சியினுடைய பெருமை சொல்ற பொழுது எல்லா கற்களும் எலிங்கம் போலன்னு சொன்னாங்களாம். அதை கேட்டுவிட்டு அன்றிலிருந்து எல்லா கற்களும் இலிங்கம் என்றால் நம்ம எப்படி செருப்பு போட்டு கொண்டு போவது? நடக்காம இருக்க முடியாது. ஆனால் காலுக்கு செருப்பு போட்டு கொண்டு போகக்கூடாது என்று அன்று கேட்டாரோ அன்றிருந்து அவர் செருப்பே போடலையாம். செருப்பு போடாமலே வெறுங்காலோடு நடந்தார். காஞ்சிபுரத்துல செருப்பு போடக்கூடாது, எல்லாம் இலிங்கம் அல்லவா, நம்முடைய கால் கூட படலாம், அதை தவிர்க்க முடியாது. செருப்பு காலோடு இருக்கக்கூடாது என்று நாம் என்ன கண்ணப்பரா என்று செருப்பு காலை நீக்கிவிட்டு வெறுங்காலோடு நடந்தார் என்று என்னுடைய தந்தையார் சொல்லியிருக்கிறார். அப்படியெல்லாம் அந்த காலத்தில் அன்பர்கள் இருந்திருக்கிறாங்க. பெருமானை எப்படி எண்ணி இருக்கிறார்கள். அது மாதிரி இங்க வானத்தில் இருக்கிற விண்மீன்களும் நாள்களும் கோள்களும் கூட இந்த நகரத்துக்கு மேல வராதான். எப்படி கைலாயத்துக்கு மலைக்கு மேலே ராவணனுடைய விமானம் போகாதோ அதுபோல இந்த நகரத்துக்கு மேலே வராமல் விண்ணில் நாள்களும் கோள்களும் விளங்குதல் என்றால் விலகி போதல், விலகி போகின்றது. அப்புறம் ஆக்கை கண்ணினான் கதிர். ஆக்கை கண்ணினான் தான் உடம்பெல்லாம் கண்ணாக இருந்தவன் இந்திரன். அப்புறம் கதிர் என்றால் சூரியன். இன்னும் பல தேவர்கள் எல்லாம் பூஜை செய்தார். பூமணத்திலே பூஜை செய்து வழிபட்டு வேண்டிய நல்வரம் அடைந்தது அப்பதி. இந்திரனுக்கும் சூரியனுக்கும் இன்னும் மற்ற தேவர்களுக்கெல்லாம் பூசை பயன், பூசையினுடைய பலாபலன் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட நகரம் பூவனம். அங்கே இருக்கிற சராசரங்கள் எல்லாம் இலிங்கம் என்று எண்ணி நாள்களும் கோள்களும் அங்கே வரவில்லை என்ற கிளி உள்ளார் பொழில் பூமணக்கிழவர் தம் கோயில் தளியுளார் தவப்பேர நாள் தாதுகு பூந்தார் அழியுளார் குழல் அணங்க நாள் அந்தரத்து அவர்க்கும் களியுளார் தர மயக்குறும் கடலமுது அணையாள். அந்த பெண்ணை அறிமுகப்படுத்தினார். எப்படிப்பட்டவர் என்றால் கிளி உள் ஆர் பொழில் பூவனம். கிளிகள் எல்லாம் சோலைக்குள்ளே பூந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திருப்பூவனம். அந்த பூவனக்கிழவர் என்றால் பூவனநாதர், பூவனத்தை உடையவர், பூவனக்கிழவர். அந்த கோயில் தளியுளார் தவப்பேர நாள். திருக்கோயிலே பணிபுரிகின்ற உருத்திரகணிகையர். எத்தனையோ பேர் அங்கே கோயில் பிள்ளைகள் இருக்கிறாங்க. பதியலார் தடிச்சேரி பெண்கள் அங்கே இருக்கிறார்கள். உருத்திரகணிகர் பலர் அங்கே இருக்கிறார்கள். அதிலே தவப்பயன் போல் ஒரு நங்கை, அந்த குலத்திலே பிறந்த தவம் சிவனையே எண்ணுகின்ற தவம் பெற்ற ஒரு பெண் அங்கே இருக்கிறாள். அவள் உள்ளாள். தவப்பயன் போல் ஒரு நங்கை உள்ளாள். தாதுமுகு பூந்தார் உள் துளி ஆர் குழலணங்க நாள். தாது மகரந்தமெல்லாம் சிந்துகின்ற மலர் மாலை. அதை வண்டுகள் பொறந்து இசைபாடுது இல்லையா, அதுபோல் உள்ள கூந்தலை உடைய அணங்கு மலர்களாலே சூடப்பெற்று அழகு பெற்றிருக்கிற கூந்தலை உடையவள். அந்தரத்தவர்க்கும் தேவர்களுக்கெல்லாம் கூட உள்ளம் மயங்கும்படியாக மயக்குறுகின்றவள். தேவர்களே பார்த்து மயங்குகின்ற அழகுடையவள். கடலிலே தோன்றி அமுதம் போன்றவள். ஏன்னா அமுதம் என்றால் தேவர்களுக்கெல்லாம் பிடிக்கும் இல்லையா, அந்த கடல் அமுது போல அவருடைய அழகு இருக்கிறது. தேவர்களெல்லாம் கூட மயங்குவார்கள். அப்படிப்பட்ட அழகுடைய சிவனையே எண்ணுகின்ற தவப்பயனுடைய ஒரு பெண், ஒரு நங்கை உருத்திரகணிகர் குலத்திலே பிறந்திருக்கிறார் அப்படின்னு அறிமுகப்படுத்தினார். நரம்பின் ஏழிசை யாழிசை பாடலும் நடம் நூல் நிரம்பும் ஆடலும் பெண்ணல நீர்மையும் பிறவும் அரம்பை மாதரை ஒத்தனள் அறநெறி ஒழுகும் வரம்பினால் அவர் தமக்கு மேலாயினாள் மன்னோ என்று ஒரு வரி சொல்றார். ரொம்ப அழகு. யாழ் இசைக்கின்ற பாடலுக்கு ஏற்ற நடமாடுகின்றவள். எல்லா
இலக்கணம் கற்றுக்கொண்டு நிரம்புகின்ற ஆடல், இலக்கணம் நிரம்பிய ஆடலை ஆடுகின்றவள். பெண்ணுக்குள்ள எல்லா குணங்களும், அச்சம்படம் நாணம் பயிர்ப்பு என்ற எல்லா குணங்களும் பொருந்தியவள். இதெல்லாம் வைத்து ரம்பை மாதர், வானத்திலே இருக்கிற ரம்பை ஊர்வசி, அது போன்ற அழகும் நடன ஆற்றலும் அச்சம்படம் நாணம் பயிர்ப்பு என்ற பண்புகளும் உள்ள ஒரு பெண்ணாக விளங்குகிறாள். எல்லாம் சொன்னார். சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொல்றார். அறநெறி ஒழுகும் வரம்பினால், அதாவது நல்லொழுக்கத்தோடு உருத்தகடைகளை பிறந்தாலும் நல்லொழுக்கத்தோடு அறம் செய்து அறநெறியோடு வாழுகின்ற வரம்பினால் அவர் தமக்கு மேலாள். வானத்திலே இருக்கிற வானவர் மகளிரை விட இந்த அம்மா நல்லவங்க மேலானவர்கள் என்றால் அறநூல் நெறிப்படி அறநெறி ஒழுகின்ற வரம்பினால் அவர் தமக்கு மேலாயினாள் மன்னோ என்று சிவபுண்ணியத்தினாலே, பெருவாரை வணங்குவதாலே சிவபுண்ணியம், அறநெறிகளே இருக்கின்றாள், தர்ம சிந்தனை தர்ம நெறி இருக்கிறாள், சிவபுண்ணியத்திலே இருக்கிறாள். எனவே அறமகளிரை காட்டிலும், அதாவது தேவர் மகளிரை காட்டிலும் இவள் அழகாக இருக்கிறாள், மேலானவராக இருக்கிறாள் என்று சொன்னார். இது பரஞ்சோதியார் சொல்ற ஒரு விஷயம். நான் இங்கேயே படிக்கிறாங்க. பரஞ்சோதியார் அந்த பெண்ணை எப்படிலாம் அறிமுகப்படுத்துறார், பெரும்பற்ற புலியூர் நம்பி ஒரு அறிமுகப்படுத்துறார். ஒரே பாட்டு தான், முதல் பாட்டே அறிமுகப்படுத்துறார். இப்ப நாம படிச்சு 5ஆவது பாட்டு படிக்கிறோம். இப்ப 2-3 பாட்டு அந்த பெண்ணுக்காக பாடுறார். அடுத்த பாட்டும் பாட போறார். இங்க பெரும்பற்ற புலியூர் நம்பி என்ன சொல்றா பாருங்க. அந்த பாட்டை நான் படிக்கிறேன். தென்னவன் நாட்டு இனிய மனோகரமாம் தொல்லை தென் திருப்பூவன நகர் வாழ் பதியிலாரில் பொன்னனையாள் என்பாள் ஓர் பூவை, ஆடற்பூவை, திலகம் மதவேள் பண்டாரம் மன்னிய காமுகர் கொடுக்கும் பொருள் அனைத்தும் வரும் தொண்டருக்கு அறுசுவையின் அமுறு செய்வித்து இன்னல்கிட முன்னொரு கால் இருக்கும் நாளில் இறைவன் ஒரு தவிப்பான் எண்ணினாள் என்று ஒரே பாட்டில் எல்லாவற்றையும் சொல்லிட்டார். இவர் கொஞ்சம் விரிவா சொல்லுவார். ஆனா முதல் பாட்டில் அவர் என்ன சொல்றார், அறிமுகப்படுத்துறார். தென்னவன் நாட்டு இனிய மனோகரமாம் தொல்லை திருப்பூவனம். பாண்டி நாட்டிலே சிறப்பா இருக்கிற மனோகரம் என்றால் அழகு வாய்ந்த, மென்மையும் அழகும் வாய்ந்த, மங்களமும் வாய்ந்த ஒரு நகரம் திருப்பூவனம். தென் திருப்பூவனம், தொல்லை தென் திருப்பூவனம், ரொம்ப பழமையான ஊர், பழையமான நகரம் திருப்பூவனம். அங்கே பதியிலார் குலம் என்றால் திருமணம் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற உருத்திரகடையர் குலம். பதியிலாரில் பிறக்கிறார் என்றார். பதியிலாரில் பொன்னனையாள் பேரை சொல்லிட்டார். அங்கே பொன்னனையாள் என்பாள் ஓர் பூவை, ஒரு பெண். அவள் ஆடற்பூவையிடம் திலகம். எத்தனையோ பெண்களை இங்கே ஆடுகிறார்கள், அவளுக்கெல்லாம் திலகம் போல சிறப்பானவள். பொன்னனையாள் என்ற பெயரை சொல்லி அந்த ஊர்ல ஆடுகின்ற ஆடல் மகள் இருக்காங்க, அவள் எல்லாம் திலகமாக இருக்கிறாள். அப்புறம் மதவேல் பண்டாரம், மன்மதனுடைய கருவூலம் போல. ஏன்னா அழகு வாய்ந்தவன் மன்மதன். ஒரு பெண்ணை பார்த்த உடனே ஆசை வருது என்றால் இது மன்மதனால. எனவே மன்மதனுக்கு பண்டாரம் போல இருக்கிறாள், கருவூலமாக இருக்கிறாள் என்றால் அவள் அழகிலும் ஆடவர்கள் மயங்குவதிலும் வசீகரிப்பதிலும் மதவேலுக்கு துணையாக இருக்கிறாள், படையாக இருக்கிறாள் என்று சொல்ற. பதியிலார் மதவேல் பண்டாரம் மன்னிய காமுகர் கொடுக்கும். அவரை விரும்பி வருகின்ற ஆண்கள் அங்க வெளிப்படையா பாடுற. அவர்களுடைய அழகை பார்த்து விரும்பி வருகிறார்கள். அவர்கள் கொடுக்கின்ற பொருளை வைத்துக் கொண்டு மன்னிய காமுகர் கொடுக்கும் பொருள் அனைத்தும்
நடனம் காண வருவார்கள், பேசிக்கொண்டிருப்பார்கள், அழகை பார்ப்பார்கள். இதெல்லாம் இருக்கு இல்லையா? பெண்களை அந்த பொன்னணையாளை பார்க்க வருகின்ற காமுகர்னு சொல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அவர்கள் கொடுக்கின்ற புலனத்தை என்ன பண்ணார் பொன்னணையார்? வரும் தொண்டர்க்கு, அடியார்களுக்கெல்லாம், பூவனர்கள் இருக்கின்ற அடியார்களுக்கெல்லாம் அறுசுவை உண்டி, அறுசுவையின் அமுறு செய்வித்து, இன்னல் கெட, இன்னல் கெட, முன்னொரு கால் அப்படி இருக்கிற பொழுது, இருக்கும் நாளில் எனக்கு உருத்தாபிக்க வேண்டும் என்று எண்ணினாள். பெருமானுக்கு ஒரு உருவத்தை, திருவுருவத்தை சமைக்க வேண்டும். சோமசுந்தர கடவுளுடைய திருவுருவத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று எண்ணுகிறாள், ஒரு சிலை வடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறாள் என்று முதல் பாட்டிலே எல்லாத்தையும் சொல்லிட்டார். பூவன நகரத்தினுடைய பெருமையை சொன்னார். அங்கே ஆடல் மகளிர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவளுக்கு திலகம் போல ஒரு பெண் இருக்கிறாள், அவள் பேர் பொன்னணையாள். காமுகர் கொடுக்கின்ற பொன்னையெல்லாம் வைத்துக் கொண்டு அடியாருக்கெல்லாம் விருந்தோம்புகிறாள். இப்படி இருக்கிற அந்த பெண் பெருமான் மேலே அதிக பக்தியினாலே பெருமானுடைய உருவத்தை சமைக்க வேண்டும் என்று எண்ணுகிறாள் என்று ஒரே பாட்டை போல செய்தி சொல்லிட்டார். ஆனா பரஞ்சோதியார் ஒரு 5 பாட்டு சொல்லி 6வது பாட்டா அந்த அறிமுகப்படுத்துறார். ஆய மாதர் பேர் பொன்னணையாள் என்ப, அவள் தன் நேய ஆயமோடு இரவு இருள் நீங்கு முன் எழுந்து தூயிரையில் குடைந்து உயிர் புரை சுடர்மதி கண்ணி நாயனார் அடி அர்ச்சனை நியமும் நடாத்தினார். அதாவது தோழிமார்கள் எல்லாம் அவளுக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். அவள் வீட்டிலேயே அவளோடும் தங்கியிருக்கலாம், இன்னும் அவரவர் வீட்டிலே தங்கியிருக்கலாம். பொன்னணையாள் என்ன செய்வாங்க? மாதர் பேர் பொன்னணையாள். முன்ன சொன்ன அந்த மாதர் ஆடல் பாடலை வல்லவள், பதியிலார் குலத்திலே பிறந்தவள் யார் என்றால் பொன்னணையாள். அவள் தன் நேய ஆயம், அன்பு செலுத்துகின்ற தோழியர் கூட்டம், நேய ஆயமோடு இரவு இருள் நீங்கு முன், விடியற்காலையில் இரவு நீங்கு முன் எழுந்து தூய நீர் குடைந்து பொய்கையிலே நீர் குடைந்து உயிர் புரை சுடர்மதி கண்ணி நாயனார், உயிர் போல, உயிரை ஒத்த அர்த்தம், தன் உயிரை போல நேசிக்கின்ற பெருமான் நாயனார் சுடர் மதிக்கண்ணி. மதிக்கண்ணியார் என்றால் தலையிலே சூடுவதாலே அது கண்ணின்னு பெயர். பிறையாகிய மதி, பிறைமதிக்கண்ணியானின்னு பாடுறாங்க இல்லையா, அந்த பிறைமதிக்கண்ணி. அப்படிப்பட்ட நாயனார் அவருடைய திருவடிக்கு அர்ச்சனை செய்வார், வழிபாடு செய்கிறார். திருவடிகளை நாள்தோறும் அர்ச்சித்து வழிபாடு செய்வார்கள். நியமம் என்றால் விழாமல், இடைவிழாமல் அதை செய்வாங்க அந்த அம்மா பொன்னணையார். திருத்தர பூவனவாளரை சேவித்து சுத்த நிறுத்தமாடி வந்து அடியரை பொருள் நினையும் கருத்தளாய் அரிச்சித்து அவர் கழிப்ப இன்சுவை ஊன் அறுத்தி எஞ்சியது அருந்துவாள். அகுதி அவள் நியமம். அவளுக்கு என்ன நியமம்? நாள்தோறும் என்ன நியமம் என்றால், விடியற்காலையில எழுந்து தோழிமாரோடு சென்று தூய நிலையில் நீராடி பெருமானை, உயிர் போன்ற பெருமானை நாள்தோறும் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வாள். அது நியமம். அடுத்து என்ன சொன்னார்? பூமண சேவரை சேவித்த வந்த பின்னால் அங்க சேவித்த எப்படியா? சுத்த நிறுத்தமாடினார். பெருமானுக்கு முன்னாலே நடனம் ஆடுவார். அது அவங்களோட வழிபாட்டு முறை. பதியிலார் ருத்ரகடையர் எல்லாம் ஆடுவதும் பாடுவதும் பெருமானுடைய பெருமையை பாடுவதும் பெருமான் முன்னாலே ஆடுவதும் தான். ஏதோ மேடையில் ஆடி சம்பாதிப்பது கிடையாது. அந்த கலையை விற்பனைக்கு வைப்பது கிடையாது. பெருமானுடைய திருவடிக்குத்தான் அஞ்சலி செலுத்துவார்கள். அதுதான் நடனாஞ்சலி. நடனாஞ்சலி செய்கிற பொழுது எப்படி நடனம் என்பதற்கு ஒரு குறிப்பு சொல்லுகிறார். சுத்த நிறுத்தம். நிறுத்தம் என்றால் நடனம். சுத்த நிறுத்தம் என்று சொன்னால் புத்தகம் இருந்தால் இங்க பார்க்கலாம். அது சொக்க
சொக்க நடனம், சொக்க கூத்து என்று சொல்வார்கள். சொக்கம் என்று சொன்னால் சாந்தமாக ஆடுகின்ற சாந்தி கூத்தினுடைய வகை. சாந்தமாக ஆடுகின்ற சாந்தி கூத்து என்றால் நடனம் ஆடுகின்ற பொழுது கால் சிலம்பு ஓசை கேட்கும், பக்கத்தை மற்ற முழவு ஓசை கேட்கும், வீணை கேட்கலாம், மற்ற ஓசையெல்லாம் கேட்கலாம், தாளம் கேட்கலாம். இதெல்லாம் இல்லாமல் ஆடுவதுதான் சொக்க நடனம். சந்நிதிக்கு முன்னே சென்று பெருமானை தியானிப்பது போல ஓசை இல்லாமல், கால் சிலம்பு ஓசை கூட இல்லாமல், எந்த ஓசையும் இல்லாமல் ஆடுகின்ற அது கூத்து வகை, சாந்தி கூத்து. 108 கரணமுடையது என்கிறார்கள். இனி மத்தளம் முதலில் இல்லாமலே செய்வதும் அந்த சாந்தி கூத்து போல அல்லது சுத்த நிறுத்தம் போல நாள்தோறும் சுத்த நிறுத்தம் செய்வார். ஆடிவிட்டு சேவித்து சுத்த நிறுத்தம் ஆடி வந்து அப்புறம் என்ன பண்றாங்க அந்தம்மா, அடியரை பொருள் என நினையும் கருத்தலாய். நமக்கு வேற பொருள் கிடையாது, சிவனையார் தான் பொருள், நம் பொருட்டு இவர்தான் பொருள் என்று பரம பெருமானை சொல்வது போல சிவனையார் தான் எனக்கு பொருள் என்று எண்ணி என்ன பண்றாங்க, நிறுத்தம் ஆடி வந்து அடியரை பொருள் என நினையும் கருத்தலாய். அரிச்சித்து என்றால் வெளிப்பட்டு அர்த்தம். அவர் கழிப்ப இன்சுவை கழிக்கும்படியாக அறுசுவை உணவெல்லாம் கொடுத்து அருத்தி அவர் சாப்பிட்ட பின்னாலே எஞ்சி இருந்தால் தான் சாப்பிடுவான். சிவனையாருக்கெல்லாம் உணவளித்த பின்னால் எஞ்சி இருந்தால் எஞ்சியது அருந்துவாள். அது அவள் நியமம். தான் முன்னே சாப்பிடுவது கிடையாது, அடியாளுக்கெல்லாம் கொடுத்து விட்டு எஞ்சி இருந்தால் சாப்பிடுவாள். அப்படிப்பட்ட ஒரு சிவனடியாராக அந்த அம்மா இருக்கிறாங்க. மாதர் இன்னெறி வழங்கும் நாள் மற்றவள் அன்பை பூதலத்திடை திருட்டுவான். பொன்மலை வள்ளி காதல் நாயகன் திருவுருக்காணிய உள்ளத்து ஆதரம் கொடுத்து அருளினர் பூவனத்து ஐயர். மனசுல என்ன வருதான், இப்படி நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய அன்பை காட்டணும் இல்லையா, அதுக்காக பெருமா என்ன செய்தாராம், பொன்னனையால் உள்ளத்துல ஆதரம் என்று சொன்னால் ஆசை, மனசிலே ஒரு ஆசையை கொடுத்தாராம். என்ன ஆசை என்றால், பொன்மலை வள்ளி பார்வதி தேவியுடைய கணவன் காதல் நாயகன் திருவுரு சிவபெருமானுடைய திருவுருத்தை காண வேண்டும் என்ற ஒரு ஆசையை பெருமான் தருகிறார். அந்தம்மா பாட்டு நடனமாடினாங்க, அடியார்களுக்கெல்லாம் உணவளித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பொருளை எல்லாம் அதுக்கு செலவு பண்ணாங்க, தன்னிட்ட இருந்த பொருளை எல்லாம். அந்த நேரத்துக்கு என்ன பண்றான் பெருமான், பொன்னனையால் உள்ளத்துல தனக்கு ஒரு திருவுரு சமைப்பதற்காக சிவன் உருவத்தை படைப்பதற்கின்ற ஒரு ஆசையை ஊட்டுகிறான். ஏனென்றால் மற்ற அவள் அன்பை பூதலத்திடை திருட்டுவான். இந்த உலகத்துல அவளுடைய அன்பை காட்டணும், யாருக்கும் தெரியாம அந்த அம்மா போயிடக்கூடாது. அப்படிப்பட்ட அன்பு அல்லவா, அந்த அன்பை வெளிக்காட்ட வேண்டும். சேக்கிழார் சொல்றார் இல்லையா, தொண்டரை விளக்கங்காண போதுவார்னர். திருநீலண்ட குயவனார் அவருடைய மனைவி இருவரும் ஒருவருக்கொரு உறவு இல்லாமலே வாழுகிறார்கள். திருநீலகண்டம் என்ற அந்த சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து, சத்தியத்திற்கு மதிப்பு கொடுத்து இருவரும் நீங்கி வாழ்ந்தார்கள், இளமையிலிருந்து வயதான போர் வரை. இப்ப பெருமா என்ன செய்கிறார், அவருடைய அன்பை உலகத்துக்கு காட்டணுமே. இப்படி திருநீலகண்டம் என்ற ஒரு சொல்லை சத்தியம் செய்ததனாலே அதை மீறாமல் 2 பேர் இருந்தாங்களே, அது உலகத்துக்கு காட்ட வேண்டும் அல்லவா என்றுதான் அங்கே வருகிறார். தொண்டரை விளக்கம் காண வருகிறார்னு சொல்றார் சேக்கிடார். அதுபோல இங்க இந்த அம்மா தனியா எங்கேயோ பூவனத்தில் இருந்தாங்க. அந்த அன்பை நமக்கு இப்ப எப்படி இதெல்லாம் தெரியுது நமக்கு. அந்த அம்மா சாதாரணமா செய்து போயிருந்தா அவங்க இன்னும் தெரியாது. பெருமா என்ன செய்ய ஒரு அடியாரை உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அவள் அன்பை பூதலத்திடை திருட்டுவான் என்றால் விளக்குவதற்காக, அறிவிப்பதற்காக பொன்மலை வள்ளல் காதல் நாயகன் திருவுருக்காணிய உள்ளத்து ஆதரம் கொடுத்து அருளினார் பூமணத்து ஐயர். திருப்பூவனத்து பெருமான்
அப்படி ஒரு ஆசையை பொன்னனையாளுடைய உள்ளத்திலே தூண்டினார். தமக்கு ஒரு திருவுரு வேண்டும், பெருமானுக்கு ஒரு திருவுரு வேண்டும் அல்லவா என்று ஆசையை தூண்டினார். ஐயர் தந்த பேர் அன்புருவாயினாள். அவர் தந்துட்டார் இல்லையா, அவர் ஆசை அவர் தானே தந்தது. அந்த ஆசை வளர்ந்து பேரன்பாக மாறுகிறதா ஒவ்வொரு நாளும். ஐயர் தந்த பேரன்பு உருவாயினாள். மழு மான் கையர் தம் திருவுருவரை கருவினால் கண்டு மைய கண்ணினால் வைகளும் வரும்பொருள் எல்லாம் பொய்யில் அன்பு கொண்டு அன்பர் தம் பூசையில் நேர்வாள். அந்த அம்மா என்ன செய்யறாங்க, மழுமானோடு சேர்ந்து பெருமானை உருவம் சமைக்க வேண்டும். கையிலே மான்மழுவோடு இருக்கிற உருவத்தை கடவுளை நின்றாங்க. கருவினால் கண்டு, கற்பனையிலால அவங்க காண்றாங்க. உள்ளத்துல அந்த எண்ணம் வளர்கிறது. என்ன செய்யறாங்க, வருகின்ற பொருளை எல்லாம் பெருமானுக்கு சேர்க்கணும்னு எண்ணுகிறார்கள். ஏனென்றால் உரு சமைக்கணும், உருச்சமயத்துக்கு பொருள் தேவை. அப்ப பொருளை எல்லாம் பெருமானுக்கு சமைப்பதற்காக தேடலான்னு பார்க்கிறாங்க. ஆனா அவங்களுடைய நியமம் என்ன, நாள்தோறும் அடியாருக்கெல்லாம் உணவளித்தல். அதையும் மாற முடியாது, இந்த ஆசையும் விட முடியாது, அடியார்களுக்கு உணவளிப்பதையும் தடை செய்ய முடியாது. அப்ப என்ன பண்றார், மைய கண்ணினாள் வைகளும் வரும் பொருள் எல்லாம் பொய்யில் அன்பு கொண்டு அன்பர்தம் பூசை, அன்பருக்கு இருக்கின்ற அந்த அடியார் பூசையிலே அந்த பொருளை எல்லாம் செலவு செய்கிறார். கற்பனையிலே ஆசை இருக்கிறது, பெருமானுடைய திருவுருவத்தை சமைக்க வேண்டும் என்று. ஆனால் வந்த பொருளை எல்லாம் அடியாருடைய பூசைக்காகவே செலவு செய்கிறார். அடியர் பூசனைக்கு அன்றி எஞ்சாமையால் பொருள் மீறல, மீதி இல்லை, என்ன செய்யறது, ஏதோ அந்த அம்மா கொஞ்சம் சம்பாதிக்கிறாங்க, அந்த பொருளை அடியாருக்கு உணவளிக்க செலுத்துறாங்க. அதனால் உணவு எஞ்சவில்லை, நிக்கல, மீதி மீறல. மிஞ்சாமையால் அடியர் பூசனைக்கன்றி வருகின்ற பொருளெல்லாம் வழிபாட்டு அடியார் வழிபாட்டுக்கே உணவுக்கே போகுது என்றால் எஞ்சாவையால் அடிகள் வடிவு காண்பது எப்படி, பெருமானுக்கு எப்போ சமைக்க போறோம் திருவுருவம் என்று மடியில் அச்செடியருக்கு ஒடிவி வள்ளலை உண்ணி பிடியனால் இருந்தால் அது அறிந்தவன் பெருமான். பரஞ்சோரியார் இங்க பாண்டிய மன்னனுக்கு உளவாக்கேடி கொடுத்தாங்க இல்லையா, பெருமான் பொருள் இல்லாத போது உளவாக்கேடி கொடுத்தான் பெருமான் பார்த்தோம் இல்லையா, உளவாக்கேடி அவருடைய படலும் படித்தோம். அதை எண்ணுகிறான் அந்த அம்மா, ஒரு பாண்டியனுக்கு இப்படி அல்லவா உளவாக்கேடி கொடுத்தாங்க. அது குலபூடன் என்ற பாண்டியன் நம்ம படித்தோம். குலபூடன் என்ற பாண்டியனுக்கு உளவாக்கேடி அளித்தார் அல்லவா, அந்த மாதிரி நமக்கு ஏதாவது கொடுக்க கூடாதா என்று சோமசுந்தர கடவுளை சிந்திக்கின்றார். சுந்தர பெருமான் எப்படி திருவேணிவடையில நித்தம் ஒரு காசு கொடுத்தீங்க இல்லையா அவருக்கெல்லாம், ஞான சம்பந்தருக்கெல்லாம், அது போல எனக்கு கொடுக்க கூடாதான்னு கேட்கிறார் இல்லையா. அவருக்கு ஆயிரக்கணக்கா பொன் தருகிறான் பெருமான். ஆனா திருவேணிவடையில போன உடனே அவர் என்ன ஞாபகம் வருது, நீங்க தானே ஞான சம்பந்தருக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒரு பொண்ணு கொடுத்தீங்க, படிக்காசு கொடுத்தீங்க, எனக்கு கொடுக்க கூடாதா பாட்டுக்கு என்று கேட்கிறார் இல்லையா. அது போல பொன்னனையா என்ன பண்ணாங்க, குலபூடன் என்ற பாண்டியனுக்கு உளவாக்கடி கொடுத்தீங்களே ஐயா, நான் உங்க திருவுரத்தை சமைக்கணும் அல்லவா, எனக்கு அப்படி செய்யக்கூடா என்று எண்ணினார்கள். ஒடிவில் பொற்கிடி நல்கிய வள்ளலை உண்ணினால் பிடியனால் இருந்தால் அது அறிந்தனன் பெருமான். பெருமானுக்கு அது தெரிகிறது, அது நியாயமான விருப்பம், அன்பினாலே செய்கின்ற விருப்பம் அல்லவா என்று என்ன செய்கிறார், அங்கிருந்து புறப்பட்டு வரார். துய்ய நீரணி மெய்யினர் கட்டங்கம் தொட்ட கையர் யோகபட்டத்திடை கட்டினர் பூஜிப்பையர் கோவணம் இசை அசை உடையினர் பவள செய்ய வேணியர் அங்கொரு சித்தராய் வருவார். உடனே பெருமான் என்ன பண்றார், ஏன்னா எல்லாம் வல்ல சித்தரா வந்தவர் தெரியும் நமக்கு, அது ஒரு அற்புதம் செய்கிறார். அதே போல இங்க சித்தராய் வருகிறார். சித்தராய் வரும்பொழுது அவருடைய உருவத்தை சொல்றார். துய்ய நீரணி மெய்யினர், நல்ல வெண்மையான திருநீர், உடம்பெல்லாம் திருநீர் பூசினார். கட்டங்கம் தொட்ட கையர், மழி அந்திய கரம் இருக்கு இல்லையா,
அதுல யோகவட்டம், யோகவட்டத்தை கட்டினார், இடையிலே கட்டினார். பூதிப்பையர், விபூதி பை இருக்கிறது. கோமணம் இசை அசைகின்ற உடை இருக்கிறது. பவளம் போல சிவந்த மேனி, சிவந்த சடை இருக்கிறது. ஒரு சித்தராய் வருகிறார். வந்து பொன்னனையாள் மணிமாளிகை குறுகினார். வந்து பொன்னனையாள் மணிமாளிகை குறுகி அந்தமின்றி வந்து அமுது செய்வாரோடும் அணுகி சிந்தை வேறு கொண்டு அடைந்தவர் திருவது அருந்தாது உந்து மாளிகை புறங்கடை ஒரு சிறை இருந்தார். இவர் விளையாட தானே வந்திருக்கிறாரு, சாப்பாடு அவருக்கு முக்கியம். பொன்னனையாளுக்கு அருள்புரி தானே வந்திருக்கிறாரு. என்ன பண்ணாரு, பொன்னனையாள் மாளிகைக்கு போனார். மாளிகைக்கு போனா அங்க ஏற்கனவே பல பேர் வந்து அடியார்கள் சாப்பிடுறாங்க இல்லையா, அந்தமின்றி வந்து அமுது செய்வார். முடிவில்லாமல் வருகிறார், நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. அந்த அமுது செய்வாரோடு அணுகினார். இவரும் கூட போனார். இவரும் சாப்பிட்ற மாதிரி போனார். போனால் என்ன பண்ணார், அங்க சாப்பிடல. அந்த அடியாரோடு போய் சாப்பிட வேண்டியதுதான். அவர் சாப்பிடல. சிந்தை வேறு கொண்டு அடைந்து திருஅமுது அருந்தாதிருந்தார். சாப்பிடாம உட்கார்ந்துங்கிறார். சாப்பிட்ற கூட்டத்தோடு போனார். ஆனா சித்தர் சாப்பிடாம உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்புறம் என்ன பண்ணார், அவங்க எல்லாம் சாப்பிட்டு எழுந்தாச்சு. இவர் என்ன பண்ணார், உந்து மாளிகை புறங்கடை ஒரு சரி இருந்தார். வீட்டுக்கு புறம்பாக சென்று பின்னால போய் உட்கார்ந்துட்டார். பேசாம உட்கார்ந்துங்கிறார். இது என்ன பண்றது, சித்தராக வந்து சாப்பிடணும், சாப்பிடாம போய் உட்காந்துட்டார். தோழிமார்கள் பார்க்கிறாங்க, பொன்னையாளும் பார்க்கிறாங்க. அமுது செய்து அருந்தவர் எல்லாம் அகல வேறு இருந்த அமுதவாரியை அடிபணிந்து அடிச்சியர் ஐய அமுது செய்வதற்கு உள் எழுந்தருளுக என உங்கள் அமுதநாள் என உங்கள் அமுதநாளை இங்கு அடைவின் என்று அருளலும். பெண்கள்லாம் போறாங்க. ஐயா, எல்லாரும் வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க, நீங்களும் வந்தா சாப்பிடலாம் இல்லையா, கொஞ்சம் உள்ள வாங்க, அமுது செய்வதற்கு வாருங்கள் என்று பெருமானுடைய திருவடியை பணிகிறார்கள். யாரென்றே தெரியாது, சித்தராக இருக்கிறார், அவருடைய திருவடியை பணிகிறார்கள். அமுது செய்து அருந்தவரெல்லாம் அகல வேறிருந்த அமுதமாறினார். அமுதக்கடல் போல் உள்ளவர் பெருமான். அவரை அணிந்தார்கள், அவருடைய அடிபணிந்தார்கள். அடிச்சியர் என்றால் பணி செய்கின்ற தோழியர்கள் அர்த்தம். அதாவது பொன்னனையாளுக்கு இருக்கின்ற அந்த தாதியர்கள். சிவமூர்த்தியாக இருக்கின்ற பெருமானை வணங்கினார்கள், சித்தரை வணங்கினார்கள். வணங்கி உள்ளே செய்வதற்கு, சாப்பிடுவதற்கு வாருங்கள், அமுது செய்வதற்கு உள்ளெழுந்து அருள்க என அவர் என்ன சொன்னார், உங்கள் அமுத நாளை இங்கு அடையுங்கள். அந்த அம்மாவை இங்க கூப்பிடுங்க. நான் வரேன், சாப்பிட்றதான் வரேன், அப்புறம் வரேன். உங்க அமுத நாள் என்றால் உங்களுக்கு பிரியமானவர்கள் எல்லாம் அந்த அம்மா, அவங்கள கூப்பிடுங்க, அமுத நாளை இங்கு அடைமின் என்று அருளினால். அப்ப என்ன செய்யறது, அந்த பெண்கள் தோழிகள் எல்லாம் உள்ள போறாங்க. உள்ள போய் என்ன சொல்றாங்க பாருங்க. முத்தரா முகிழ் வாழ்நகை அல்குலாய் முக்கன் அத்தரானவர் தமரெல்லாம் அமுது செய்து அகன்றார். சித்தராய் ஒரு தம்பிரான் சிறு நகையினராய் இத்தலா அரியராய் இருக்கின்றார் என்றார். அவரை பார்த்தாலே சாதாரண சித்தர் மாதிரி தெரியல, இந்த உலகத்திலே அரியவராக இருக்கிறார். எத்தனையோ சித்தர்களை பார்த்திருக்கிறோம், இவர் அரிய சித்தராக இருக்கிறார் என்று அமுதனையாள் என்று சொன்னார் இல்லையா. அதனால பொன்னனையாளத்துல போறாங்க. முத்து அரா முகிழ் வாழ்நகை அல்குலாய், நல்ல சிரிப்பு, நல்ல சிரிப்புடையவள், முறுவல் உடைய பெண்ணே, முக்கன் அத்தரானவர், முக்கண் 3 கண்ணுடைய பெருமான், அவருக்கெல்லாம் தமராக இருக்கின்ற அடியவர்கள் எல்லாம் அமுது செய்து அகன்றார். சிவடையாரை வந்தவர்கள் எல்லாம் அமுது செய்து அகன்றார்கள். இவர் என்ன பண்ணணும், அங்க பின்னால போய் உட்கார்ந்துக்கிறார். சித்தராய் ஒரு தம்பிரான் சிறு நகையினாய், ரொம்ப லேசா சிரிச்சுன்னு உட்கார்ந்துக்கிறார். முகத்துல லேசா சிரிப்பு இருக்கிறான், குறும்பு தானே. அது குளித்த பருவம் கொம்பை செவ்வாயில் குமிழ் சிரிப்புன்னார் இல்லையா, அது நடனமாடுகளுடைய லேசா சிரிக்கிறார் இல்லையா, அதுபோல பெருமான் சிரிச்சுட்டே இருக்கிறார்.
சித்தராய் ஒரு தம்பிரான் சிறு நகையினராய் இத்தராதரத்தை அறியவர். பார்த்தா அப்படி சாதாரணமா தெரியலைங்க அம்மா, அவரை பார்த்தா சாதாரண சித்தர் மாதிரி தெரியல. ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறார், சிரிச்சிட்டு இருக்கிறார், அங்க தனியா உட்கார்ந்து இருக்கிறார் சொன்னார். அப்ப என்ன பண்றது? பொன்னணையால் வராங்க. நவமணிக்கலன் பூத்த கொம்பரின் நடந்து துவரிதழ் கனிவாயினாள் சுவாகதம் சுவாகதம் கிள. அந்த வடமொழி சொல்லுது சுவாகதம் என்று வருது. சுவாகதம் என்றால் நல்வரவுன்னு அர்த்தம். சுவாகதம் கிள என்று ஓமையற்றவர்க்கு அருக்கிய மாசனம் உதவி பவமகற்றிய அடிமலர் முடியுற பணிந்தாள். வந்திருப்பவர் சித்தர் சாப்பிடல, தனியா போய் உட்கார்ந்து இருக்கிறாரே என்று அவருக்கு தனியாக உபச்சாரம் செய்யறாங்க. எல்லா அடியாருக்கும் அப்படிதான் செய்வாங்க. இவர் சாப்பிடலே இன்னும் என்று மறுபடியும் என்ன பண்றாங்க, அந்த பாத்தியம் ஆசமனம் அருக்கியம் சொல்றோம் இல்லையா, அதையெல்லாம் செய்யறாங்க. நவமணிக்கலன் பூத்த கொம்பை அழகான அம்மா, நல்ல பவளம் போன்ற இதழ் உடையவங்க, கோவைக்கனி போல் வாய் உடையவங்க, நவமணிகள் அடைந்த கலன் அணிகலன்கள், அதுபோல கொம்பு போல பூங்கொம்பு போல நடக்கிறாங்க. துவரிதழ் கனி வாயினால் சுவாகதம், சுவாகதம் ஐயா வரவேற்பு, நல்வரவு நல்வரவு என்று சொன்னாங்க. உங்களுடைய வரவு நல்வரவாகுக. சுந்தரனுடைய வரலாறு ஞாபகம் வரணும். கடுக்காட்டு புராணத்துல கீழே வேதியரா வராரு இல்லையா, வந்த உடனே என்ன வரவுலாம் என்ன பண்றாங்க, ஏற்கனவே வாருங்கன்னு சொல்லப்படுது. நல்வரவு ஆகுக, வாங்கய்யா நல்வரவு வாங்கன்ற வந்து அவர் தான் வம்பு பண்ண போறார். அவர் தான் மனத்தையே நிறுத்த போறார். எனவே வருக நும் வரவு நல்வரவு ஆகுகன்னு வரவேற்கிறாங்க. அதே போல இங்க சித்தரை பெருமானை பொன்னனையால் சுவாகதம் நல்வரவு என்று கூறி ஓமையற்றவர், தனக்கு ஓமை இல்லாதவன், அப்படிப்பட்ட தாழ் சேருகின்றார். அருக்கியம் ஆசனம் உதவி, அர்க்கியம் பாத்தியம் அர்க்கியம் ஆசனம் உதவி பவமகற்றிய அடிமலர், பிறவி நீக்குகின்ற திருவடி அல்லவா அந்த மலர். பெருமானுடைய திருவடி பவத்தை நீக்குவது, பிறவி நீக்குவது. அந்த பவமகற்றிய அடிமலர் முடியுற பணிந்தாள். தலை பொருந்தும்படியாக, தன்னுடைய தலை பொருந்தும்படியாக என்றால் வள்ளுவர் சொன்ன தாளை வணங்கா தலைன்னு இல்லையா, தாளை வணங்கா தலை போல இங்கே அவருடைய தாள் அதை வணங்கினார். தலையோடு சேர்த்து அந்த அம்மா வணங்கினாங்க. தாளை வணங்கினார்கள். அதை பிறப்பை போக்குவதற்காக எத்தவம் சொல்றாங்க. வணங்கிவிட்டு எத்தவம் செய்தேன் இங்கு எழுந்தள்ளுவதற்கு என்ன சித்தர் மேனையும் படிவு எழில் செல்வமும் நோக்கி முத்தவாள் நகை அரும்ப நின்று அஞ்சலி முகிழ்ப்ப அத்தர் நோக்கினார் அருட்கண்ணால் அருள் வளைப்பட்டாள். விழுந்து வணங்கினார் அந்த அம்மா. வணங்கிய பின்னால் என்ன சவம் செய்தேன் நான், நீங்கள் வந்து இங்கே வருவதற்கு என்ன சவம் செய்தேன் இங்கு எழுந்தருளுவதற்கு என்று சித்தர் மேனையும் படிவ எழில் அவருடைய சித்தருடைய திருமேனியை பார்க்கின்றார், அவருடைய திருவடியை பார்க்கின்றார், எழில் செல்வமும் நோக்கினார். அது பெரிய செல்வம் அல்லவா, பெருமானுடைய திருமேனி ஒரு செல்வம் அல்லவா. அதனால் சித்தமூர்த்தினுடைய திருமேனி படிவ எழில் என்றால் அவருடைய அழகு, உருவத்தினுடைய அழகு, எல்லாத்தையும் செல்வத்தையும் பார்த்து என்ன பண்ணா, முத்த வாழ்நகை அரும்பினாள். மென்மையாக அந்த மாதிரி சிரிக்கிறாங்க, பொன்னடையால் மென்மையாக சிரிக்கிறாங்க. ஏன்னா விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்கணும். எனவே புன்னகையோடு சிரிக்கிறாங்க. இங்கு எழுந்தருளை என்ன தவம் செய்தேன் என்று அஞ்சலி கூப்பினாள். கையை தலைக்கு வேலை தூக்கி வணங்கினார்கள். அத்தர் நோக்கினார், பெருமான் பார்க்கிறார். எங்க அருள் நோக்கினாள், அத்தர் நோக்கினார் அருட்கண்ணால், நயன தேசிய மாதிரி தானே, அருட்கண்ணால் பார்க்கிறார் பெருமான் அந்த அம்மாவை. என்ன பொன்னணையாள் அருள் வளைப்பட்டாள்,
திருவருளே ஆகிவிட்டாள். திருவருளாகிய வலையிலே விழுந்தாங்க அந்த அம்மா. பெருமானுடைய அழகை பார்த்து மயங்கி வணங்குகிறார்கள். வழிபட்டு என்ன தவம் செய்தவனோ இங்க எழுந்தருளுக்குன்னு சொன்ன உடனே பெருமான் சிரித்துக்கொண்டே கண்ணினாலை பார்க்கிறார். அத்தனுடைய கண் வலையிலே அருள் வலையிலே பொன்னையால் விழுகிறாள். ஐய உள்ளெழுந்தருளுக அடிகள் நீர் அடியேன் உய்ய வேண்டியபடி திருவுள்ளத்தினுக்கு இசைய செய்ய வல்லன் என்று அஞ்சலி செய்ய உள்நகையாக மையல் நோக்கியை நோக்கி மீனோக்கி தன் மணாளன் இனி பேசப் போகிறார். என்ன சொல்றாருங்க? ஐயா, புறத்திலே புறக்கடலில் இருக்கிறீங்களே, உள்ளே வாருங்கள். அடிகள் நீர் அடியேன் உய்ய வேண்டி நான் உய்வதற்காக என்ன படி செய்யினாலும் நான் செய்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு ஏவல் செய்கிறேன், பணி செய்கிறேன். உங்கள் உள்ளத்திற்கு செய்யும்படியாக நான் இருப்பேன், செய்ய வல்லவன் என்று அஞ்சலி செய்ய பெருமான் சிரிச்சுகிறார். உள்நகையினர் வெளியே காட்டாம உள்ளே சிரித்துக் கொள்கிறாள். மையல் விளைக்கும் நோக்கினர். அழகானவள் அந்த அம்மா, மயக்கத்தை தருகின்ற பெண் அல்லவா. அந்த கண்ணை உடைய அந்த பொன்னணையால் மேலே, பார்வையுடைய பொன்னணையால் மேலே இவர் பார்க்கிறார். மையல் விளைக்கும் பார்வையுடைய பொன்னையால் மையல் நோக்கி மீன் நோக்கி தன் மணாளன். இவர் யார்? மீனாட்சியுடைய கணவன். மீனாட்சி கணவனா இருக்கின்றவர் மையல் நோக்கியை நோக்கினார். நோக்கி இனிமேல் பேசப் போகிறார் என்று பார்க்கிறோம். அந்த 17 பாட்டு நம்ம முடிச்சிருக்கிறோம். அதுவரையில் நம்ம இன்னைக்கு நிறுத்தலாம். இனி அதுக்கடுத்து ஒரு 15 பாட்டு நம்ம சிந்திக்கலாம். அந்த 17 பாட்டோடு இப்போ ரசவாரம் செய்த படலம் என்று வருது. பொன்னனையாளுக்கு அருள் செய்தார் என்று நம்பி பெருமற்றோர் நம்பி சொல்லுகிறார். இது ரசவார வித்தைகள் சொல்றார். அதுவரை நாம் வைத்துக்கொண்டு உள்ளே எழுந்திருங்கள், உங்களுடைய பணிவடை நான் செய்கின்றேன், என்ன வேண்டுமோ நான் செய்கிறேன் ஐயா, உள்ளே வாருங்கள் என்று பொன்னனையால் கூப்பிடுறாங்க. உள்நகையோடு பெருமான் பொன்னனையாலை நோக்குகிறார் என்பதோடு அந்த பகுதி நிறைவாகிறது. அதில் நாம் இன்றைக்கு நிறுத்தி வைக்கலாம். 18வது பாட்டிலிருந்து அடுத்த வாரம் சிந்திக்கலாம். அதே சமயத்திலே பெரும்பற்ற புலியூர் அவர் எப்படி பாடுகிறார், அவர் எப்படி சொல்றார், வேகமா பாடுறார், சுருக்கமா இருக்கும். அதையும் நாம் அதை சிந்திக்கலாம் என்று கூடி நான் இந்த அளவுக்கு நான் நிறைவு செய்கிறேன். நண்பர்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், இல்லை என்றால் நம்ம நிறைவு செய்யலாம். இது மையம் இருக்காங்கம்மா ஐயா? ஐயம் எதுவும் இல்லைங்க ஐயா, நிறைவு பண்ணலாங்க ஐயா. சரி சரி, வாழ்த்து பண்ணிடு. உலகெல்லாம் உணர்ந்து போதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சீலம்படி வாழ்த்தி வணங்குவாம். ரொம்ப மகிழ்ச்சிமா, எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்மா ஈஸ்வரிமா, வணக்கம் மஞ்சுளாமா, வணக்கம் கண்ணன்.